மாணவர்களுடன் சாப்பிட்ட கலெக்டர். பாருங்க. ஆமாம், விருதுநகர் மாவட்டம் அழகாபுரி கிராமத்தில் உள்ள டிஎல்சி தொடக்கப்பள்ளிக்கு கலெக்டர் ஜெயசீலன் நேற்று திடீரென சென்றார். அந்த பள்ளியில் முதல் அமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் அவர் மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து சாப்பிட்ட போது எடுத்தப்படும். நல்ல விஷயம். ஒரு கலெக்டர் என்றால் கலெக்ட் பண்ணுபவர் என்று பொருள். கலெக்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை, கமிஷனை கலெக்ஷன் பண்ணது இல்லை. ஆமாம், மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை தடுத்து அங்கு இருக்கக்கூடிய கலைகளை களைந்து எறிவது, கலெக்ட் பண்ணி அப்படிப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வது தான் ஒரு கலெக்டருடைய வேலை. இவர் போய் அவங்க சோறு தின்னுகிறார். அன்பானவர்களே, மை டியர் போர்டு பீப்பிள்ஸ், விவர் சில்ட்ரன்ஸ், இளைஞர்களே, வாலிப பெண்களே, நான் ஒரு 9 வருஷமாக யூடியூபர். 20,000 வீடியோ மேலே என் வீடியோ இருக்குது. எல்லாமே சிறப்பான வீடியோக்கள் எல்லாம். ஆமாம், ஷார்ட்ஸ், ஏகப்பட்ட ஷார்ட்ஸ்னாக்கா 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், ஏன் 1.5 மணி நேரம் வீடியோலாம் என் வீடியோ இருக்கான. பட் யாரும் பார்க்கறது இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ கொஞ்சம் ஷார்ட்ஸுக்கு வந்ததுக்கு என்ன மெயின் காரணம்னாக்கா, மக்கள் சுருங்கி போனார்கள். ஆமாம், எங்களுக்கு எதுக்கே டீட்டெயிலு, எங்களுக்கெல்லாம் டீட்டெயில் வேணாம், ஆமாம், துணி அவுத்துட்டு போடு, நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி ஆயிட்டாங்க. சரி, அது விட்ருங்க. இப்போது தமிழ்ன்றீங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பாப்புலேஷன் எவ்வளோங்க? ஒரு 8 கோடி பேரா? சரி, 8 கோடி பேரில் ஒரு தமிழன் அப்படின்னு பார்த்தா ஒரு 2,000 பேர், ஒரு 2 கோடி பேர் தான் இருப்பான். இதெல்லாம் மற்ற மக்கள் எல்லாம் தெலுங்குங்க, அவன் இவன் லொட்டு லோசுக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லையா? சரி, இது முடிஞ்சிச்சா? அன்பானவர்களே, போன வீடியோவுடைய தொடர்ச்சி. தமிழ்நாட்டில் தமிழர் வாழறாங்கல்ல, அவர்களுடைய மக்கள் தொகை என்ன? சரி, தெரியாது, விட்டுரு. சரி, 8 கோடி பேர். 8 கோடி பேரில் பாதி கூட எடுத்துனா, பாதி எல்லாமே எல்லாம் கலந்துருக்குறாங்க இங்கே, புரியுதா? ஆமாம், கலந்து தெலுங்கர், கன்னடர், மலையாளி, ஆமாம், இந்திக்காரங்க சொல்லி கலந்துருக்குறாங்க. சரி, இந்த கலந்து 8 கோடி, 4 கோடி பேர் எடுத்துப்போம். 4 கோடி பேரில் ஒரு 1.25 கோடி பேர் குடிகாரம். 1.25 பேருங்க. ஒரு 4 கோடி பேருங்க தமிழை வச்சுப்போங்க. அதில் குழந்தை இருக்குது, பொண்டாட்டி, இப்போ பொம்பளை இருக்குடா, அப்புறம் மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க, படித்தவன் இருக்கிறான், படிக்காதவன் இருக்கிறான், எத்தனையோ இருப்பு இருக்கிறான். ஆனால் 1.25 கோடி பேர் என்னது குடிகாரன். அதில் 70%, அதாவது 70 லட்சம் பேர் நிரந்தர குடிகாரன். அன்பானவர்களே, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. ரைட்டா? அதெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட இருந்து வந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பேச போகிறேன். இந்த பாருங்களேன், இதை பற்றி தான் பேச போகிறேன். இது என்ன, இது விடுதலை போகிற தலைவர் அங்கே இருக்கிறார்கள், அண்ணா அவர்கள் பேர், அவர்கிட்ட பேச போகிறேன். ஸோ 1.25 கோடி பேர் குடிகார பையன். இவங்க வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கி ஒரு 2 கோடி பேர் வச்சுக்கோ, அந்த திமுக வாக்கு வங்கி ஒரு 2 கோடி பேர் வச்சுக்கோ. இல்லை, 1.25 கோடி பேர் குடிகார பையன். இவனை நம்பி எப்படியான அந்த பெற்றோர்கள் பொண்ணு கொடுக்குறான், பொண்ணு எடுக்கிறான், பரதேசிங்களா? ஏடா டேய், 1.25 கோடி பேர் குடிகாரன். இதில் 70 லட்சம், 80 லட்சம், 90 லட்சம் பேர் நிரந்தர குடிகாரன். இந்த குடிகாரன் கொண்டாட்டின்னா புள்ளைய பெற்றெடுப்பா? ஏடா, என்னடா ஆட்சி நடக்குது? மயில் ஆட்சி. தம்பிங்களா, காமராஜர் காலத்துலேருந்தே கமிஷன் வாங்குறான்பா. காசு கொடுத்தாதான்பா அவன் ஓட்டு போடுவான். அந்த கொத்தடிமை குடிகாரன் நாதாரிகள் இருக்கிற வரைக்க தமிழ்நாடு ஒருபோதும், தமிழ்நாட்டில் இந்தியாவே சுதந்திரம் அடையாதா? அது சுதந்திரம் இல்லைப்பா. அவன் தூக்கி போட்டு போயிடலாம் வெள்ளக்காரன். அவனுக்கு மெயின்டைன் பண்ண முடியல, துட்டு இல்லை. அது உலக சண்டையில் ஏகப்பட்ட நஷ்டம். தரித்திரம் பிடிச்ச நாயை எடுத்துன்னு போய் டீ போட்டு போயிட்டான். புரியுதா? பெரியார் கூட ஏங்க கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டார். சரி, அது விட்டுரு. இப்போ நம்ம தலைவர் என்ன சொல்கிறார் கேளு. நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார்.
தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். இளைஞர்களே, வாலிப பெண்களே, நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர் பேரறிஞர் அண்ணா. 1909 டு 1969. சரிங்களா? இங்கே பாருங்கள், விடுதலை போர். இது கொஞ்சம் குயிக்காக நான் படிச்சிடுறேன், ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு தான் இது எனது நாடு, பொன்னாடு, நான் பிறந்த நாடு, நான் நிலத்திலே இதற்கு இல்லை ஈடு என்று உள்ளத்திலே உகவையும் எழுச்சியும் பொங்கிட செய்யும் விதத்திலே எல்லை கோடும் எழிலும் விளங்கு இயல்பும் வளமும் இயக்கி கவி கனக சுப்பரசன், அதாவது பாரதிதாசன், திராவிட நாட்டுப்பண் அமைத்தார். திராவிட நாடு திராவிடருக்கே என்ற பேரிகைகளை பெரியார் கொட்டினார். அந்த முழக்கம் வீரர்களின் கண்களிலே ஒளியையும் எதிரிகளின் நெஞ்சிலே சலியையும் கவிகளின் உள்ளத்திலே உணர்ச்சியையும் ஊட்டிற்று. பற்று எனும் பூந்தோட்டத்திலே மலர்ந்தது புரட்சிப்பண். அந்த மனம் எங்கும் பரவி எவருக்கும் பயிர்விட்டு வருகிறது. கொஞ்சம் ஸ்பீடாக படித்தேன், ஏன்னா நீ தான் பார்க்க மாட்டிய, 40 செகண்டுக்கு மேலே பார்க்க மாட்டியப்பா. அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், அண்ணா என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டில் குடியேறி நிலைத்தவர் பலர். ஒரு நாட்டில் குடியேறி நிலைத்தவர் பண்பாடும் பழங்குடி மக்கள் பண்பாடும் நாளடைவில் ஒன்றுபடுவது இயற்கை. இவ்வியற்கையின்படியே திராவிட மக்கள் பண்பாடும் குடியேறிய மக்கள் பண்பாடும் ஒன்றுபட்டன. இப்படிதான் ஒருத்தவங்களோட சேரும்போது அது ஒன்றுபடும். அப்படி பார்க்கணும்னா முக்கியமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியாது. இப்போது சிந்து நதி எங்கே பாகிஸ்தானில் இருக்குது, கைபர் கணவாய் வழியாக வந்தது தான் சிந்துவெளி நாகரிகம். அதை விட்டுரு, திராவிடமே எல்லாம் கலந்தது தான் திராவிடம். ஆமாம், அன்றைக்கு எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. சேரம் சோளம் மயிரம் மண்ணாங்கட்டி எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அதை விட்டுரு. ஒன்றுபட வேண்டும், எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு ஏழை மக்கள், பூர்வீக மக்கள் எல்லாமே ஒன்றுபட்டு வாழ்ந்தால்தான் அதுக்கு பேர் திராவிடம். ரைட்டா? குடியாரப்பையில படிக்காத நாயே, புரிஞ்சுதாடா? நீங்களாம் ஒன்றுபட போகிற நன்றி கட்ட நாய், துரோகி. அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், அண்ணா சொல்கிறாரு, திராவிட இயக்கம் ஜாதி மத வேற்றுமைகளை கடந்தது. சரி, மக்களை ஒருமைப்படுத்துவது. சரி, அதன் அடியில் இகழ்பகை, அதுக்கப்புறம் அது காழ்ப்பு, பொறாமை முதலிய ஆனால் கனல்வது இல்லையாம். என்னது இந்த இகழ்பகை, இந்த மாதிரி காழ்ப்பு, பொறாமை, இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த மாதிரி தீயை கக்குவது இல்லை அப்படின்றார். அப்புறம் திராவிட இயக்க தொண்டு எப்படியா அருளை அகிம்சையை அடிப்படையாக கொண்டு திகழ்வது கண்கூடு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அப்படியாக திருட்டு பசங்க, ரவுடி பசங்கங்க, பட்ட பகலில் 7 வயது பாப்பாவை பாலியல் கூட்டு பலாத்காரம் பண்ணுறான். செல்லும் இடமெல்லாம் திருட்டு, செல்லும் இடமெல்லாம் அயோக்கியம், செல்லும் இடமெல்லாம் குற்றங்கள், வன்முறை, கலவரம். பாருங்களா, இதுவும் கடந்து போகும் என்பது போல் இந்த வானமே எல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சினிமா படம், பாலச்சந்தர் படம், அது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அயோக்கியத்தனங்கள் இருக்கும். ஸோ பைபிளில் ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது என்னது, அண்ணாந்து பார்க்க அளவிற்கு கோபுரங்கள். ஆமாம், அது எண்டு, அவள் தான் வானமே எல்லை முடிஞ்சிடும். அப்போது அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த துபாயில் ஃப்ரிட்ஜ் கலிபாபா, அது பார்த்தீங்கன்னாக்கா 850 மீட்டர் என்னமோ, தட் மீன்ஸ் ஒரு 3/4 கிலோமீட்டர் ஹைட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் சவுதியில் அதை விட ஹைட்டாக சவுதியில் ஒன்று கட்ட போகிறாங்க, ஒரு பெரிய ஹைட்டாக ஒன்று கட்ட போகிறாங்க. கட்டாங்கன்னா வானமே எல்லை முடிஞ்சிடும், உலகம் அழிஞ்சிடும். ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெய்லி நம்ம இப்போ தமிழ்நாடு எடுத்துங்களா, 250-300 நிலநடுக்கங்கள் தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் பாயிண்ட் ரிக்டர் அளவுன்னு பார்த்தா அங்கே கல்பாக்கத்தில் இருக்குது அந்த எபிக் சென்டர். ஆமாம், தினம் ரிக்டர் அளவில் பார்த்தீங்கன்னா 1.5, 2. இந்த மாதிரி தான் இருக்கும். அதே 5.1, 6.1, 8.1 டோட்டல் காலி. இயற்கைகிட்ட வச்சுக்காதீங்க. இயற்கை எல்லா மிஷினையும் அடித்து போட்டுட்டு நொறுக்கிடும். அழிவுக்கு தயாராக இருங்க. திமுக, அதிமுக, பெரியார், அப்புறம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது 3மே 2026 ஒன்றுமே இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். காங்கிரஸ் காணாமல் போகலையா? எல்லாமே 10 ராஜ்யம், மிகப்பெரிய ராஜ்யம் உலகத்தில் காணாமல் போயிருக்குது. அந்த மாதிரி இது காணாமல் போயிடும். காரணம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இது இல்லைங்க. நாட்டை அரித்து வரும் வகுப்புவாதம், சாதி பிணக்கு, கண்மூடி, வழக்கம், ஒழுக்கம் முதலியவற்றை அகற்றுவது, மக்களை ஒருமைப்படுத்தி தோழமையை பெருக்குவது திராவிடம். அப்படியாங்க இருக்குது. இங்கே சொன்னால் ஏதாவது ஒன்று இருக்குதாங்க, நாட்டை அரித்து வருவது. ஓகே, அப்போவே
அது சொல்கிறாரு. இப்போ அப்போவே அப்புறம் வகுப்புவாதம் அப்போவே, அப்புறம் சாதி பிணக்கு அப்போவே, அப்புறம் கண்மூடி வழக்கம் ஒழுக்கம் அப்போவே, அப்புறம் அது வந்து சரி பண்ணுவது, அப்புறம் மக்களை ஒன்றுபடுத்துவது அப்போவே, எல்லாம் சதவீதம் தான் கிடக்கிறான், அதை ஒன்றுபடுத்துவது, அப்புறம் தோழமையை பெருக்குவது, எவ்வளோ கேவலம் அப்போவேங்க. எல்லாம் நாசமாக போகிறானுங்க, விடுங்க. இதை பாருங்க, ஓட்டு மட்டும் எந்த கட்சிக்கும் போடாதீங்க. நான் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது, எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. 2026 இதை மீறி நீங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் இயற்கை பற்றி சொன்னேன், நிலநடுக்கம் பற்றி சொன்னேன், புரிஜி கலிஃபா பற்றி சொன்னேன், அங்கே வானமே எல்லைன்னு சொன்னேன், வானுயர கோபுரங்கள் வந்தாச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும், அதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். இப்போ அழிஞ்சு நிற்குது, பார்த்துக்க. தப்பானவங்களை தேர்ந்தெடுக்காத. அன்பானவர்களே பாருங்கள், நான் என்ன சொல்கிறாருனாக்கா, திராவிட இயக்கத்தின் நோக்கங்கள், திராவிட நாடு சுரண்டலுக்கு இரையாகாதவாறு, எப்படியே சுரண்டலுக்கு இரையாகாதவாறு அதை காப்பதும், அப்புறம் அதன் பொருட்டு திராவிடத்தின் பண்டைய இயல்புக்கும் இக்காலத்துக்கும் உரிய பொதுமை அறத்தை அதன் பால் வளர்ப்பதும், அவ்வறத்தை வடபுலத்தும் இடபுலத்தும் அவ்வழி என்னது புகுத்துவதும், அப்புறம் அவ்வழி இந்தியாவை ஒருமைப்படுத்துவதும், உலகுடன் ஒத்து வாழ்வதும் இன்ன பிறவுமாகும். இது போல் இன்னும் மூச்சிலுமாகும். நல்லா மறுபடியும் பாருங்கள், அந்த நோக்கங்கள் என்னது? சுரண்டல் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பண்டைய இயல்புகளுக்கு ஏற்றது போல், அப்புறம் வந்து இக்காலத்துக்கும் ஏற்றது மாதிரி, அப்புறம் அதை வளர்ப்பதற்கு வரத்தை ஒழுங்குபடுத்துவது, அதுக்கப்புறம் வந்து வடபுலம் இடபுலம் எதுவாக இருந்தாலும் இந்தியாவையே இப்போ என்ன தடை போட்டுங்கிறானுங்க. அப்புறம் உலகுடன் ஒத்து வாழ்வதும் இன்னும் பிறவும் ஆகும். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் இங்கே இந்த சொல்லப்பட்டது அண்ணா அவர்களுடைய கட்சிங்க திமுக யாருடைய கட்சி? கருணாநிதி கட்சி, அண்ணாவுடைய கட்சி. அந்த கட்சி இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக இருக்குதா? அதிமுக எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ஸோ இவர்கள் எல்லோருமே வந்து அழியும் நேரம் இது, காணாமல் போகுன்னு சொன்ன பார்த்தீங்களா? 2026 நான் எதை வச்சு சொல்கிறேன்னாக்க, இவங்க இந்த கட்சிக்காரங்க அதுக்கு இதெல்லாம் நான் இயற்கை மாதிரி அப்பா 2000 வருஷமாக ஏகப்பட்ட இன்னல்களை துன்பங்கத்தில் அயோக்கியத்தனத்தை பார்த்து இயற்கை வந்து 2026ன்றது இல்லைங்க, அதுக்கு முன்னாலே 2012 இது வந்து அழியணும். ஆமாம், 2012 ஒரு சினிமா படம் பார்த்துருப்பீங்க, அப்போவே மாயன் கேலண்டர்ஸ் படி அது தவிரிச்சு. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு மேட்ரு ஒன்று, அது மாதிரி நிறைய சம்பவங்கள்ங்க. இப்போ கூட ரீசன்ட்லி 2015, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் 2013. இவ்வளோ தூரம் ஏங்க டிசம்பர்லேயே முடிஞ்சிடும். நான் போன வருஷம் 2024 டிசம்பரோட காலின்னா, இப்போ மார்ச் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2026 ஒரு 7-8 மாதமா, அதுக்குள்ளே திருந்தி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா நான் வந்து ஒன்றும் இல்லை, வாலிப பெண்கள் இளைஞர்கள் எந்த பாவம் செய்யாதவர்கள் வாழ்வார்கள், பாவம் செய்தவெல்லாம் செத்து போவான். இது உண்மை, கண்டிப்பாக இது நடக்கும். அன்பானவர்களே, இதை கவனிங்க. புரட்சி என்பது இயங்கும் சக்தி. புரட்சி ரொம்ப முக்கியம். அதை பொசுக்கி விட யாராலும் ஆகாது. புரட்சியை அடக்க எவனாலும் முடியாது. பாரதியை எவனாலே அடக்க முடிஞ்சதா? புரட்சி என்பது மக்களின் போராடும் சக்தியின் வழி, மக்கள் தங்களுடைய கருத்து சொல்லக்கூடிய வழிதான் புரட்சி. பகுத்தறிவாளுடைய ஆயுதம் அது. ஒரு புரட்சி என்பது ஒரு பகுத்து அறிவாளனுடைய ஆயுதம். பழமை விரும்புகள், அந்த புரட்டர்கள், அப்புறம் அந்த சதிகாரிகள், அப்புறம் வந்து சர்வாதிகாரிகள் ஆகியோருக்கு வந்து அது நஞ்சு. சர்வாதிகாரி, இந்த திருட்டு ராஸ்கல்ஸ்க்கெல்லாம் வந்து என்னது புரட்சி வந்து என்னது விஷம். ஆமாம், அதே மாதிரி பாருங்கள், குயிலுக்கு கோட்டான் இசை கற்றுக் கொடுக்கிறது, குயிலுக்கு கோட்டான் வந்து இசை கற்றுக் கொடுக்கிறது. அப்புறம் பாருங்கள், மயிலுக்கு நந்தி குரங்கு வந்து நடனம் சொல்லி கொடுக்கிறது என்றால் யாருங்க நம்புவாங்க? அப்புறம் அப்படி கேட்குற காவி உடையை கண்டு மயங்க மாட்டோம். காவி என்ன இது? காவி உடையை கண்டு மயங்க மாட்டோம். கள்ளனும் காமுகனும் கூட தான் காவி அணிஞ்சின்னு வரான். சுட்டு பையன் ஐயோக்கிய சாமியார் அந்த எவ்வளோ பேர் காவி ட்ரெஸ் போட்டுன்னு வரான், அதனால் சாமியார் ஆகிடுவானா? ஸோ சீலராக இருக்கிறாரா என்பதை கண்டறிய வேண்டும். அவன் உத்தமனா? அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? இல்லை, காவி ட்ரெஸ்ஸு முக்கியம் கிடையாது, செயலை கவனிக்க வேண்டும். அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, அதுதான் முக்கியம். அவருடைய செயல்கள் இன்று என்ன செயல்களாக இருக்குது? இன்றைக்கி ஏழை மக்களுக்காக எவனும் ஒரு தன்னுடைய வாழ்வையே கொடுத்தாருங்க, மக்களுக்காக வாழ்ந்தாருங்க. கடைசி வரைக்கும் அவர் இறந்து போனப்போ வந்து அவருடைய மனைவி அந்த சாப்பாடு இல்லையாங்க, இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு சாப்பாடு கிடையாதா வீட்டில்.
சாப்பாடு கிடையாதா? காமராஜர் அவங்க சத்தப்பா 2-3 ட்ரெஸ்ஸாக ஒரு 56 ரூபா தான் பணம் இருந்துதான். வெறும் 56 ரூபாங்க. இந்த அயோக்கிய பயல்க சென்னையையே சொந்தமாக வச்சுன்னு இருக்கிறாங்கங்க. அதுக்கு இந்த ஜால்ரா பசங்க கமநாட்டு திருட்டு நாராதுங்க 1.25 கோடி குடிகார பையன். அந்த 1.25 குடிகார பையனுடைய பிள்ளைங்க தானே நீங்கள்? அந்த 1.25 கோடி குடிகார நிரந்தர குடிகாரம் 70 லட்சம் 80 லட்சம் 90 லட்சம் நிரந்தர குடிகாரனுடைய மகன். நீ தமிழை பற்றி பேசுகிற, வளர்ச்சியை பற்றி பேசுகிற, உயர்வை பற்றி பேசுகிற. அட அயோக்கிய பையில செயினாக இருக்கிறத பற்றி பேசு, மூக்குத்தியாக இருக்கிறத பற்றி பேசு, பாலியல் கொலை செய்யறதை பற்றி பேசு, ரவுடித்தனம் பண்ணுவதை பற்றி பேசு, கமிஷன் வாங்குவதை பற்றி பேசு. இல்லை செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி மூத்தத்தை போய் குடி. இதை பண்ணு. அதை விட்டுட்டு பெருசாகலாம் நாங்கள் தமிழில் பிடிங்கிடுவோம் கத்தை கட்டிடுவோம்லாம் பேசாத. 2026 மனதில் வைத்துக்கொள். அதுக்கப்புறம் நீ என்ன ஆக போகிற என்பதையும் மனதில் வைத்துக்கொள். இயற்கை சும்மா விடாது. அயோக்கியர்களுக்கு எப்போவுமே இயற்கை மட்டும்தான் பதில் சொல்லும். நீ வச்சுன்னுக்கிற அதிகாரிகள், நீ வச்சுன்னுக்கிற போலீஸ்காரர்கள், நீ வச்சுன்னுக்கிற வக்கீல்கள், நீ வச்சுருக்கிற நீதிபதிகள் காணாமல் போயிடுவாங்க. இயற்கை வச்சு செய்ய போது அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அவ்வளோ பாவங்க பண்ணியிருக்கீங்கப்பா. அன்பானவர்களே, அண்ணா என்ன சொல்கிறாரு பாருங்களேன். அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்த கொலம்பஸ் இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் கண்ட வாஸ்கோட காமா, அடிமை வர்க்கத்தை ஒழித்த ஆபிரகாம் லிங்கன் போன்ற தொண்டர்கள்ங்க. அவங்க தொண்டர்கள், அதிபர்கள் அல்ல, தொண்டர்களின் பெருமையை பேசுவதால் படிப்பதால் மேல் நாட்டவர்கள் பலன் பெற்று வாழ்கின்றனர். இங்கு நமது புலவர் மணிகள், அதாவது புலுவன் பொய்யிலே பிறந்து மயிர புடிங்கி தின்ற கவிஞனே, அந்த திருட்டு நாய்ங்க கோட்டு புலியையும் கோவணத்தை எடை போட்ட பக்தன் கரையும் என்று நமக்கு படித்து காட்டுகிறார்கள் பரதேசிங்க. அப்புறம் மேல் நாட்டினர் பொருளை தேடிக்கொள்வதிலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்துவதிலும் காலம் கழித்தார்கள். ஆனால் நம்மவர்களோ பொருளை அனித்தியம் என்று கூறிக்கொண்டு அதே பொருள் தரும் சுகத்தில் வாழ்ந்தார்கள். தாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருட்டு ராஸ்கல்ஸ். ஆமாம், கட்டியிருக்கிற வாட்சி அவன் விடுற குசு கூட வெள்ளைக்காரனுதுடா. அவன் விடுற குசு கூட. ஆமாம், ஜங்கு ஃபுட்டை துண்டுறான். ஆமாம், சாண்ட்விச்சு. ஆமாம், ஸ்காட்சியை குடிக்கிறான். அப்போ ஸ்காட்சியை குடிச்சிட்டு குசு விட்டா அது மட்டும் என்ன தமிழ்நாட்டு குசுவா? ஏடா அவன் போட்டிருக்கிற வாட்சி கீச்சி காரு மயிறு கீரு வீடு கீடு பங்களா கிங்களா கட்டுற செங்கல் மயிர்கள் அந்த கல்லுக்கு எல்லாமே ஃபாரின்லேருந்து தான் இருக்கிறான். திருட்டு கம்நாட்டி. இப்படி இதோ நல்லா பேச வேண்டியது, மயிரை பிடுங்க வேண்டியது, கத்தக்க வேண்டியது, நல்லா வச்சு நல்லா ராத்திரியில் துண்ண வேண்டியது. திட்டுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு போகிறவன் தானடா இவன். முக்காடு போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரிய புருஷனை எங்கேயாவது அமுச்சிட்டு, ஏய் படா போய் சரக்கு வாங்கி குடிப்போம் அப்படின்னு அவங்ககிட்ட போய் படுக்கிற திருட்டு நாய் தானே அவன். திருட்டு ராஸ்கள் அழிஞ்சு போகிறீங்களா? அழிஞ்சு போகிறீங்க. என் வயிற்றுச்சல்டா. அவ்வளோ இளம் பிள்ளைகள், வாலிப பெண்கள் படிக்க முடியாமல் அவனுங்களை கொத்தடிக்குமே ஆக்கி அவனுங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மும்மொழி மயிர் மொழி. என்னடா கிளிக்கு எவன்டா மொழி சொல்லி கொடுத்தான்? குயிலுக்கு எவன்டா மொழி சொல்லி கொடுத்தான்? சிங்கத்துக்கு எவன்டா மொழி சொல்லி கொடுத்தான்? யானைக்கு எவன்டா மொழி சொல்லி கொடுத்தான்? அது எந்த மொழியிலடா பேசி உங்ககிட்ட பழகுது? ஏன்னா ஊமை எந்த மொழியிலா பேசுகிறான்? இன்னைக்கு ஊமை எந்த மொழி பேசிக்கொண்டு இருக்கிறான்? மாற்றுத்திறனாளிகள் சிறந்து விளங்குகிறார்கள். எவ்வளோ துறைகளில் காது கேளாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள். எந்த மொழியில் அவன் முன்னேறினான்? மயிர் மொழி. மானங்கட்டவனுங்க. டேய், அவங்களுக்கு சொல்கிறேன், 2026 மொத்தம் உங்களை கூண்டோட இயற்கை கொளுத்தி போட போகுது. இங்கே போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான். இங்கே சட்டம் கிட்டம் மயிறு எதுவும் சொல்லலை. வேலையாகாது. நீதிபதிகளே சொல்லிட்டாங்க, பாமர மக்களே தயவு செஞ்சு கோர்ட்டாண்ட வராதிங்க. இங்கே இந்த திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, முள்ள மாதிரி பசங்க, ரவுடி பசங்க, காசு வச்சிருக்கிறவன், கொலை பண்ணுறவன், பணக்காரனுக்கு தான் இங்கே கோர்ட்டு. ஏழை மக்களுக்கு இங்கே கோர்ட்டு இல்லை. ஏற்கனவே 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்னு பாவம் தீர்ப்பு கிடைக்காம
தெரு தெருவா சோறு தண்ணி இல்லாமல் வந்து சாவாத வராத கோர்ட்டு பக்கமே வராத. ஏன்னா இது திருடர்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு, அயோக்கியர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, பரதேசிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு தான் இங்கே கோர்ட். இங்கே வராதன்ட்டாங்க. நிறைய நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. நிறைய நீதிபதிகள் இப்போ அவர்களே தாமே முன் வந்து ஜுமோட்டோ அந்த மாதிரி சில வழக்குகள்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் தடுறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் அது கூட செய்ய மாட்டாங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் புண்ணியம் தடுறாங்க. இதே மாதிரி எல்லாரும் புண்ணியம் தேடுன்னா அதுக்கு ஒரு சிறந்த வழி ஒன்று இருக்கா, திருந்தணும். அவள் தான் என் சின்ன பிள்ளைங்க அதுங்க ரோடுக்கு போகக்கூடாது, பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடாது. பெண்கள் தொப்புல காட்டி மாற காட்டி ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கேன்னு பல பேர்கிட்ட படுத்து புருஷனை காப்பாற்றுறா, படிக்க வைக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. லட்சக்கணக்கான பெண்கள் அல்ல, கோடிக்கணக்கான பெண்களை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்க முடியும், பஸ் ஸ்டாண்டில் பார்க்க முடியும், தெருவுக்கு தெருவு பார்க்க முடியும். வேணுமா ட்ரோன் விடுட்டா, கேமரா எடுக்கட்டுமா, ஃபோட்டோ எடுக்கட்டுமா, வீடியோ போட்டுட்டுமா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாமா, வரியா? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாமா, வரீங்களா? ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும், வாங்களா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடும். நீ கற்போடு இருக்கிறியா, கற்பு இல்லாமல் இருக்கிறியான்னு மைண்டட். இது ரொம்ப கொடூரமான வருடம். இந்த 2025 எண்டு கார்டு. 2026 கூட்டிப்பார் 2026 கூட்டுத்தொகை எவ்வளோ? நான் நியூமராலஜி நம்புவேன், ஜோசியம் தான் நம்ப மாட்டேன். நியூமராலஜி எனக்கு பிடிக்கும். கூட்டிப்பார் 1/1/2026 எவ்வளோ? 1 ஒரு 2 எவ்வளோ? 4, அப்புறம் ஒரு 6 எவ்வளோ? 10 1 சைக்கிள் சக்கரம், மாட்டு சக்கரம், வாழ்க்கை சக்கரம், மறுபடியும் 1 மொத்தமும் காலி ஆகிட்டு திருப்பியும் ஒரு புது உலகம், புதியதோர் உலகம் செய்வோம். என் சின்ன பிள்ளைங்க உலகண்டா அது. என் வாலிப பெண்கள், என்னுடைய இளைஞர்கள் துவக்கப் போகும் புதிய உலகம். அந்த உலகத்தில் அவர்கள்தான் எல்லாமும் படித்த 13 வயது குழந்தை ஆங்கிலத்தில் அசத்துகிறது. மொழியை பற்றி பேசுகிறான் என் மயிர். 3 போய் பாடுறா குழந்தைங்க 3 வயசு பேச முடியல என்னால் அதுங்க கூட இங்கிலீஷ். அவ்வளோ டேலண்டட் குழந்தைங்க, இந்த காலத்து குழந்தைங்க. அவ்வளோ சூப்பர் டெக்னாலஜி. இன்னும் இந்த டேட்டா சயின்ஸ்லாம் வேறு வருது. டேட்டா சயின்ஸ்லாம் இன்னும் வருங்காலம் அப்படி. ஆமாம், எத்தனை புரிஜி கலிபா சரிஞ்சு சாக்கடையாக போனாலும் திருப்பியும் ஒரு புது உலகம் வரும். அந்த புது உலகத்தில் என் குழந்தைகள், என் வாலிப பெண்கள், என் இளைஞர்கள் ராஜாவாக, மந்திரியாக வாழ்வார்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், மூச்சு வலிக்குது எனக்கு. அண்ணா ஏகாப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு, 1 2 இல்லை. அதை பேசணுன்னா அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு நான் உக்காந்து இப்படியே தான் பேசினுக்குன்னா ஒரு பயனும் கேட்க போகிறதில்ல. சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். பெயினிங் ஆகுது. ஓகேவா? ஸோ நல்லா கேட்டுங்க வாலிப பெண்கள், இளைஞர்களே, இது உங்கள் உலகம், உங்கள் தோளில் சுமக்க வேண்டிய உலகம். இதை ஒழுங்காக நீங்கள் சுமக்கிறதுக்கு தயாராகுங்க. நிறைய படிங்க. உங்கள் பிள்ளைங்களை தயவு செஞ்சு ரோட்டில் பிச்சை எடுக்க விடாதீங்க. இன்றைக்கே நீ வாடகை வீட்டில் இருக்கிற, இந்த புடவை கடையில் வேலை செய்கிறது, அப்புறம் இந்த தகவல் மையம்னு சொல்லிட்டு சிம் கார்டை ஏமாற்றி விற்கிறது, செல்ஃபோனை ஏமாற்றி விற்கிறது, லோனு வாங்கிக்கோன்னு சொல்லி அவனை ஏமாத்துறது, இந்த மாதிரி புறம்போக்கு எச்சத்தனமான வேலையெல்லாம் செய்கிறது நிறுத்து. ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்வு நல்லாயிடும். ஏழை மக்களை தயவு செஞ்சு படிக்காத பாமர மக்களை ஏமாத்தாத. அங்கே பாவம் ஏதோ படிப்பு அறிவு இல்லை தான், நம்மளும் கத்துறோம் படின்னு மூச்சு முட்டை நானும் கத்துறேன். தரித்திரங்க படிக்க மாட்டேங்குது. அதுக்கு அவர்கள் காரணம் இல்லை, கவர்மெண்ட்டு குடியை ஊற்றி ஊசியை போட்டு கடைசி வரைக்கும் நீ கொத்தடிமையாகவே தான் இருக்கணும், படிக்கக்கூடாது. நீ படிச்சுட்டா அறிவாளி ஆகிடுவேன், நீ அறிவாளி ஆகிட்டா எங்களை மாதிரி அயோக்கியர்கள் வாழ முடியாது, எங்களை நீ தூக்கி போட்டு பாலாடிடுவேன், மூஞ்சி கீஞ்செல்லாம் அடித்து உடச்சிடுவேன். அதுக்காக கடைசி வரைக்கும் நீ ஊசியை போட்டு அப்படியே இது பண்ணுவாங்கள்ல, என்னது அப்படியே இந்த சோறுவடையை செய்வாங்கல்லப்பா, அதை தான் செஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. குடியை ஊற்றி அதுபோல் ஏதோ நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் என்னமோ இப்போ ஒன்று பண்ணின்னுக்குது அமலாக்கத்துறை, ஏதோ ரைடு கீடுன்னு சொல்லி போயிட்டு வருது. கொஞ்சம் சூப்பராக, கொஞ்சம் சின்சியராக நம்ம இந்திய பிரதம மந்திரி கொஞ்சம் இதெல்லாம் தலையிட்டு கரெக்ட் பண்ணி இந்த செந்தில் பாலாஜி, அப்புறம் இன்னும் அந்த குரூப் ஒரு 8-10-20 பேர் இந்த சாராயங்காசரம் கம்பெனிலாம் அவங்க கம்பெனி தான்.
எல்லாம் அந்த திமுக கம்பெனி தான். இவங்களெல்லாம் அடிச்சு கிச்சு நொறுக்கி சீல் கீழெலாம் வச்சு தூக்கி ஜெயிலில் போட்டு வீட்டு சரி பண்ணாங்கன்னா ஏதோ என் வாலிப பெண்கள் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்க்கலாம், விதி விட்டபடி. ஆமாம், நான் சொன்ன மாதிரி இயற்கை அப்புறம் அது வேலையை செய்யும். ரைட்டா, தேங்க்யூ. தம்பி, நாம் படிச்சேங்காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்று நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞரண்ணா எழுதி வைத்த ஓலை. இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார், ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நாம் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குதான் வறுமையை தந்தார். தம்பி, நாம் படிச்சேங்காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்று நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞரண்ணா எழுதி வைத்த ஓலை. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பொறுத்தால் சுயநல உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பொறுத்தால் சுயநல உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் அத்தனை நாள் கை கொடுக்கும் மருந்து ஓடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் அத்தனை நாள் கை கொடுக்கும் மருந்து ஓடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று இன்று, அது சாதனையாவது நாளை நாளை, வரும் சோதனைதான் இடைவேளை. Hey!